அதிகாலையிலேயே கிடா விருந்து 4 மணிக்கெல்லாம் பரிமாறப்பட்ட உணவு. ஒவ்வொரு தட்டுலையும் பாத்துக்கிட்டீங்கன்னா சோறை விட கறி தாங்க அதிகம். வணக்கம் நம்ம தஞ்சாவூர் மக்களே, நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரத்தநாடு பக்கத்துல உள்ள பின்னையூர் நாடுக்கு தாங்க வந்திருக்கேன். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாசம் முதல் திங்கள் அன்னைக்கு அந்த ஊர்க்காரர்களின் முன்னோர்களான நாட்டார் தெய்வங்களுக்கு கிடா வெட்டி பூஜை போடுறாங்க. இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த வழிபாடானது விடியற் கால 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருதுங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த வழிபாடுல ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிறாங்க. முக்கியமா வெளியூர்காரங்களுக்கு முன்னுரிமையும் முதல் மரியாதையும் கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல போய் வசிச்சாலும் அவங்க குழந்தைக்கு முதல் மொட்டை இந்த கோயில்ல தாங்க போடுறாங்க. நம்ம டீமா நண்பர் கனகமணி இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஒரு 80ல இருந்து 100 கிடா வெட்டி இருப்பாங்க. சுத்து வட்டார கிராமங்கள்ல இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த கிடா விருந்துல கலந்துக்கிட்டாங்க. கொடுக்கிற உணவு எல்லாருக்கும் சரிசமமா இருக்கணும்னு சாதத்தெல்லாம் உருண்டை பிடிச்சு வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு தட்டுலையும் கிடாக்கறி மட்டுமே 1/2 கிலோ இருக்கும் போலங்க. விடிய விடிய கிடா வெட்டும் பூஜையும் சமையலும் நடந்துகிட்டே இருந்துச்சு. விடிஞ்சதுமே அந்த எல்லையை விட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இது போல உங்க ஊர் திருவிழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மிஸ்டர் சேரன்.